என் மனசளவில் ரொம்ப நான் காயப்பட்டு நிற்கிறேன். அந்த போய் மருத்துவமனை போய் பாருங்க, கடலூர் மருத்துவமனை ஒரு ஆடு மாடு தான் கட்டுறோம், அது மாதிரி தான் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம் மட்டும் எங்கே போகிறாங்க, அப்பளவுக்கு போயிடுறாங்க. முதலமைச்சர் போய் பார்த்துக்க வேண்டியது தானே. ஒரு அரசு மருத்துவமனையில் ஏதாவது ஒரு முதலமைச்சர் போய் அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்தான்னு வர வேண்டியது தானே. முதலமைச்சர் குடும்பத்துக்கு யாராவது பார்க்க வேண்டியது தானே. இல்லை அமைச்சர்கள், இல்லை எம்எல்ஏ, எம்பி, மந்திரி ஒன்றுமே யாருமே போகிறது கிடையாது. இந்த மருத்துவமனையெல்லாம் இந்த ஏழப்பட்ட இந்த மக்களுக்காக தான். அப்புறம் எங்கே நீங்கள் தரமான ஆட்சி தரீங்க? முதல்ல எங்களுக்கு ஜிப்மர் மாதிரியான ஒரு மருத்துவமனை வேணும். அந்த மருத்துவமனை ஒரு மருத்துவக் கல்லூரி மூலமாக தான் சாத்தியம். கடலூரில் ஒரு மருத்துவக் கல்லூரி வேணும். ஏற்கனவே கிடப்பில் கிடக்கிறத சும்மா பேர் மாற்றிய ட்ராமாலாம் பண்ண வேண்டாங்க. கடலூரில் வேணும். இப்போ தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி இருக்குல்ல, அது தஞ்சாவூரில் தான் இருக்குது. விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி விழுப்புரத்தில் தான் இருக்குது. அது மாதிரி எங்களுக்கு கடலூருக்கு வேணும். இங்கே சிதம்பரத்தில் இருந்த கல்லூரியை வச்சுக்கிட்டா தனியார் கல்லூரி ஏற்கனவே இருந்தது, அதை கணக்கு காட்டி இது கடலூர் மருத்துவக் பண்ண முடியாது. எங்களுக்கு வேணும், அதையெல்லாம் பண்ணுவோம். அடுத்து இந்த 16 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாமக ஆட்சியில் இருந்தப்ப, அதாவது எங்களுடைய அமைச்சர் தொடர்வண்டி அமைச்சராக இருந்தப்ப கொண்டு வரப்பட்ட திட்டம் என்னென்னா, கடலூர்லேருந்து சென்னைக்கு மாமல்லபுரம் வழியான தொடர்வண்டி பாதை, அதை கட்டாயம் செய்வோம். அப்புறம் என்எல்சிக்கு இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை இருக்குது என்எல்சி. அப்புறம் அவங்க எடுக்கட்டும் பார்ப்போம். நிறைய திட்டம் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டு இருக்க முடியாது.